நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷ்வா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவிக்கிறேன். கர்த்தருடைய பிள்ளைகளாகிய ஒவ்வொருவரையும் ஆண்டவர் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. ஆலோசனை நேரம் இந்த நிகழ்ச்சி வழியாய் தேவன் நமக்கு கொடுக்குற ஆலோசனைகள் அருமையானவைகள். அந்த வார்த்தைகளின்படி நாம் செயல்படும் போது கட்டாயம் கர்த்தர் நம்முடைய குடும்ப வாழ்க்கையை, தனிப்பட்ட வாழ்க்கையை அவர் ஆசீர்வதிப்பார். இந்த நாளிலும் தேவன் உங்களோடு பேசும்படியாய் நாம் ஒரு நிமிஷம் கண்களை மூடி ஆண்டுடைய முகத்தை நோக்கி பார்ப்போம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நம்முடைய பரிசுத்த வார்த்தைக்காய் காத்திருக்கிறோம்ப்பா. என்னோடும் எங்களோடும் பேசும். அடியாளை மறைத்து கொள்ளும். நீர் மாத்திரம் வெளிப்படும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். இந்த நாளில் கர்த்தர் நமக்கு கொடுத்த வார்த்தை வெளிப்படுத்தின விசேஷம் 10ஆம் அதிகாரம் 6வது வசனம். இனி காலம் செல்லாது, ஆனாலும் தேவன் தம்முடைய ஊழியக்காரராகிய தீர்க்கதரிசிகளுக்கு சுவிசேஷமாய் அறிவித்தபடி 7ஆம் தூதனுடைய சத்தத்தின் நாட்களிலே அவன் எக்காலம் ஊதப்போகிற போது தேவ ரகசியம் நிறைவேறும் என்று. வெளிப்படுத்தல் 10ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் தான் இந்த வசனம். அதில் முதலாவது சொல்லப்பட்டிருக்கிறது இனி காலம் செல்லாது. ஹல்லேலூயா. நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரியும் காலங்கள் எவ்வளோ வித்தியாசமாக போய்கிட்டு இருக்குது, நாட்கள் எவ்வளோ பயங்கரமாய் மாறிக்கொண்டிருக்கிறது, வருஷத்துக்கு வருஷம் காலங்கள் எவ்வளோ மாறிக்கொண்டிருக்கிறது. தேசங்களில் நடக்கிற சம்பவங்கள், நம்முடைய வாழ்க்கைகளில் நடக்கிற சம்பவங்கள் எல்லாம் எவ்வளோ பயங்கரமாக இருக்குதுன்னு எல்லாருக்குமே தெரியும். அப்போ ஆண்டவரா இனி காலம் செல்லாது, கர்த்தருடைய வருகை மிகவும் சமீபமாக இருக்கிறது. வேதத்தில் சொல்லப்பட்ட ஒவ்வொரு காரியங்களும் தீவிரமாய் நடந்து கொண்டிருக்கிறது. வருஷ தொடக்கத்தில் இருந்தே நிறைய அழிவுகளை தேசங்களில் நம்ம கேள்விப்பட்டு கொண்டு இருக்கிறோம். அப்போ இருளின் அதிபதியாகிய சாத்தான் தேசங்களுக்கு விரோதமாய், ஜனங்களுக்கு, மனுஷங்களாகிய நமக்கு விரோதமாய் ஒவ்வொரு நாளும் அவன் போராடி கொண்டிருக்கிறான். அவனுடைய கிரியைகள் எல்லாம் இருள் தான். இருள் என்றாலே அதில் வேதனை, துன்பம், பாடு எல்லாம் இருக்கும் அதில் ஆனால் கர்த்தர் நம்ம கூட வெளிச்சமாக இருக்கிறார். ஆனால் ஆண்டவர் இந்த வருஷத்துலேருந்து என்ன சொல்லியிருக்கிறாரு? இந்த வருஷத்துலேருந்து இருளின் அதிபதியாகிய சாத்தானுடைய ஆவிகளுக்கு அதிகாரத்தை கர்த்தர் கொடுத்து அவன் செயல்படுகிற வருஷங்களாக இனிமேல் இருக்குமா பாருங்கள். அந்த காலத்துக்குள்ளே நம்ம வந்திருக்கிறோம். அப்போ வெளிப்படுத்தின விசேஷத்தில் அதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ ஏற்கனவே பல தீமைகளை கொண்டு வந்து கொண்டிருக்கிற சாத்தானுடைய ஆவிகளுக்கு அதிகாரங்கள் கொடுக்கப்படும் என்றால் அவன் எவ்வளோ சேதங்களையும் எவ்வளோ தூரம் பாதிப்புகளையும் கொண்டு வருவான் மனுக்குலத்துக்கு. அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு இனி காலம் செல்லாது, என்னுடைய வருகை மிகவும் சமீபமாக இருக்கிறது. அப்போ அவருடைய வருகை சமீபமாக இருக்கிற இந்த நாட்களில் நம்ம இந்த காலத்தை சரியாக பயன்படுத்தணும், சரியாக நம்ம வாழணும். அப்போ இந்த காலத்தில் நம்ம எப்படி என்ன செய்யணும்னு ஆண்டவர் விரும்புகிறார் பாருங்க. 2 கொரிந்தியரின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 7ஆம் அதிகாரம் 1 வசனத்தை வாசிக்கிறேன். இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்கள் நமக்கு உண்டாயிருக்கிறபடியினால் பிரியமானவர்களே, மாம்சத்திலும் ஆவியிலும் உண்டான எல்லா அசுசியும் நீங்க நம்மை சுத்திகரித்து கொண்டு பரிசுத்தமாகுதலை தேவ பயத்தோடே பூரணப்படுத்த கடவோம். பரிசுத்தமாகுதலை தேவ பயத்தோடே பூரணப்படுத்த கடவோம். ஆண்டவர் சொல்கிறார் நம்ம இனி காலம் செல்லாது, கர்த்தருடைய வருகை சமீபமாக இருக்குன்னு ஆண்டவர் சொன்னதுனால இன்னும் பரிசுத்தத்தில் நம்ம அதிகமாக பூரணமாக வேண்டிய காலத்துக்குள்ளே வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்கிறார் இது வரைக்கும் நம்ம இருந்த பரிசுத்தத்தை விட இன்னும் அதிகமான பரிசுத்தம். அதாவது ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் வெளிப்படுத்தின விசேஷத்தில், பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும், நீதி செய்கிறவன் இன்னும் நீதி செய்யட்டும்னு சொல்கிறார், அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும்னு சொல்கிறார். அப்போ பரிசுத்தமாக நான் பரிசுத்தமாக தான் வாழ்கிறேன், நான் நீதிமானாக தான் வாழ்ந்துட்டுருக்கிறேன் யாருமே திருப்தி அடைய முடியாது. ஆண்டவர் சொல்கிறார் இன்னும் பரிசுத்தமாகுதலை தேவ பயத்தோடு பூரணப்படுத்துங்க. இன்னும் நம்ம வாழ்க்கையில் இருக்கிற அசுத்தங்கள், இன்னும் நம்ம வாழ்க்கையில் இருக்கிற அநீதிகள், இன்னும் நம்ம வாழ்க்கையில் இருக்கிற கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியம்
காரியங்கள் எல்லாவற்றையும் விட்டு சீக்கிரமாய் நம்ம உடனே வெளியே வரணும்னு ஆண்டவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அந்த வசனம் ஆரம்பிக்கும் போது கர்த்தர் சொல்கிறாரு, இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்கள், எப்படிப்பட்ட வாக்குத்தத்தம் ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறாரு. நம்ம வருஷம் ஆரம்பிக்கும் நிறைய வாக்குத்தத்தங்களை கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் அதிலும் மேலான வாக்குத்தத்தமாய் கர்த்தர் நமக்கு 2 கொரிந்தியர் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் சொல்கிறார் பாருங்க. ஆனபடியால் நீங்கள் அவர்கள் நடுவிலிருந்து புறப்பட்டு பிரிந்து போய் அசுத்தமானதை தொடாதிருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்பொழுது நான் உங்களை ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு பிதாவாய் இருப்பேன், நீங்கள் எனக்கு குமாரரும் குமாரத்திகளுமாய் இருப்பீர்கள் என்று சர்வ வல்லமையுள்ள கர்த்தர் சொல்கிறார். ஆண்டவர் சொல்றாரு, என்ன வாக்கு ஆண்டவர் நம்ம கொடுத்துருக்கிறாரு, நீங்கள் அசுத்தமான எல்லா காரியத்தை விட்டு பிரிஞ்சு நீங்கள் பரிசுத்தமாய் நீங்கள் தேவ பயத்தோடு கூட நீங்கள் நிற்பீர்கள் என்றால் ஆண்டவர் சொல்கிறார், நான் உங்களுக்கு பிதாவாக இருப்பேன், நீங்கள் எனக்கு குமாரரும் குமாரத்திகளுமாய் இருப்பீர்கள். அப்போ குமாரன் குமாரத்தி என்று சொல்லும் போது ஒரு வளர்ந்த ஒரு வாலிப மகளையும் மகனையும் தானே குறிக்கிறது. அப்போ ஆண்டவர் சொல்லுகிறார், நமக்கு நம்ம பரிசுத்தமாய் எல்லா அசுத்தங்களை விட்டு பிரிந்து, அந்த உலகத்தில் அசுத்தங்களை விட்டு பிரிந்து நம்ம பரிசுத்த சிந்தனையோடு, பரிசுத்த நடக்கையோடு, பரிசுத்த செய்கையோடு, அவருடைய வசனத்துக்கு கீழ்ப்படிந்து நம்மை படுத்த ஆண்டவர் நம்ம கூட உலாவறதை நம்ம பார்க்கலாம். அது மாத்திரம் இல்லை, ஆண்டவர் சொல்ற, உன் தகப்பனா உன் கூட நான் இருப்பேன், நீ என் குமாரனும் குமாரத்தியுமா இருப்பாய். ஒரு நம்முடைய குமாரர் குமாரத்திகள் வாலிப பிள்ளைங்க வந்துட்டாங்கன்னா அவங்க சிறு பிள்ளையிலேருந்தே நம்ம பிள்ளைகளுக்குரிய எல்லா காரியத்தையும் நம்ம பொறுப்பெடுத்துக்கொள்கிறோம். இன்னும் வாலிப பருவங்கள் வரும்போது அவங்களுடைய எதிர்காலத்துக்குரிய எல்லா காரியத்துக்காக நம்ம எவ்வளவாய் செயல்படுகிறோம். தகப்பன் தாயும் எவ்வளவாய் செயல்படுறோம் இல்லையா? பிள்ளைகள் நம்ம பெற்றோரிடத்தில் இருக்கிற வரைக்கும் அவங்க கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. எல்லா காரியத்தையும் பெற்றோர்களை பார்த்து கொள்கிறாங்க, அப்படிதானே? அப்போ ஆண்டவர் சொல்லுகிறார், நமக்கு அவர் தகப்பனாக இருப்பார் என்றால் நாம் அவருடைய குமாரரும் குமாரத்திகளுமாய் இருப்போம் என்றால் நம்முடைய எல்லா காரியங்களையும் கர்த்தர் பார்த்து கொள்வார். நம்மை அவர் கவலைப்பட விடவே மாட்டார். நம்ம கூட அவர் உலாவுகிறத நம்மளால் பார்க்கலாம், நம்ம கூட அவர் பேசுவார், நம்மை அவர் நடத்துவார். எல்லா விதத்திலும் நம்முடைய வாழ்க்கையோடு கூட ஆண்டவர் இணைந்து நம்ம நிற்கிறத நம்மளால் பார்க்க முடியும். அப்போ இப்படிப்பட்ட ஒரு அருமையான வாக்குத்தத்தத்தை கர்த்தர் கொடுத்துருக்கிறார். எப்படி நீங்கள் எல்லா அசுத்தத்தை விட்டு பிரிஞ்சு நில்லுங்க. இன்னும் கூட உங்கள் கண்களில் என்ன அசுத்தம் இருந்தாலும், உங்கள் வார்த்தைகளில், உங்கள் செய்கையில், உங்கள் சிந்தனையில், உங்கள் நடவடிக்கைகளில் எந்தெந்த இடத்துலலாம் தவறு இருக்குது, யாருமே இன்னும் நம்ம பூரணமாகலை, இன்னும் நிறைய காரியத்தில் நம்ம பூரணமாகணும். அப்போ பூரணமாக வேண்டிய காரியத்தை நோக்கி நம்ம முன்னேறி செல்லணும்னு ஆண்டவர் சொல்லுகிறார். அதெல்லாம் பூரணப்படுத்துங்க. இன்னும் அரைகுறையாகவே நம்ம நிற்கக்கூடாதுன்னு ஆண்டவர் விரும்புகிறார். நம்முடைய பரிசுத்த வாழ்க்கையை பூரணப்படுத்த இந்த வாக்குத்தத்தம் அப்படியே உங்கள் வாழ்க்கையில் நிறைவேறுகிறதையும், உங்களுக்காக தேவன் எல்லாவற்றையும் செய்து முடிக்கிறதையும், உங்கள் காரியங்கள் எல்லாவற்றையும் அவர் பார்த்து கொள்கிறதையும் நம்ம கண்ணால் கண்டு தேவனை மகிமைப்படுத்த முடியும். ஹல்லேலூயா. அடுத்த ஆண்டவர் சொல்லுகிறார், லூக்கா 21ஆம் அதிகாரம் 36வது வசனம். லூக்கா 21:36 இயேசு சொல்லியிருக்கிறார், ஆகையால் இனி சம்பவிக்க போகிற இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாய் எண்ணப்படுவதற்கு எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள். ஆண்டவர் அடுத்து சொல்கிறார், ஏற்கனவே சொல்லிட்டார் ஆண்டவர், இனி காலம் செல்லாது, கடைசி நாட்களில் என்ன நடக்கும்னு ஆண்டவர் சொன்னாரோ அதெல்லாம் இன்னும் தீவிரமாக நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டார். அப்போ மத்தேயு 24ஆம் அதிகாரம், லூக்கா 21ஆம் அதிகாரத்துலலாம் அந்த கடைசி நாட்களில் என்னெல்லாம் நடக்கும்ன்றதை ஆண்டவர் பட்டியல் போட்டு அவர் காண்பித்திருக்கிறார். அதெல்லாம் சொல்லிட்டு தான் ஏசப்பா சொல்கிறாரு, இனி சம்பவிக்க போகிற இவைகளுக்கு எல்லாம் நீங்கள் தப்பணும். நம்ம எல்லாரும் குடும்பமாக தப்பிக்கணும். அது மாத்திரம் இல்லை, 2 காரியம் ஆண்டவர் தப்பணும். அடுத்து மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாய் எண்ணப்படணும். நம்ம ஆண்டவருக்கு முன்னால் சும்மா போய் எல்லாரும் நின்ற முடியாது. அவருடைய சமூகத்தில் போய், அவர் சமூகத்தில் அந்த மத்திய ஆகாயத்தில் அவர் வரும்போது அவர் முன்னால் போய் நிற்கணும்னா, அல்லாட்டா நீங்கள் மரணமடைந்து ஆண்டவர் முன்னால் போய் நிற்கணும்னா பாத்திரவான்களாக எண்ணப்படணும், தகுதியுள்ளவர்களாக காணப்படணும். அப்போ இந்த 2 காரியம் உங்கள் வாழ்க்கையில் நடக்கணும்னா எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள் அப்படின்னு சொல்கிறார். அப்போ ஆண்டவர் இந்த கடைசி கால உபத்திரவங்களுக்கெல்லாம் தப்புவதற்கும், இயேசுவுக்கு முன்பாய் பாத்திரவான்களாய் நாம் நிற்பதற்கும் எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள்னு ஆண்டவர் சொல்லுகிறார். அப்போ எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள்னா நம்ம எல்லா உபத்திரவங்களுக்கும் தப்புறதுக்காகவும் அவர் முன்பாய் பாத்திரவான்களாய் நிற்பதற்காகவும் நம்ம அதிகமாக ஜெபிக்கணும். அதுலேயும் குறிப்பாக ஆண்டவர் எப்படி நமக்கு அதை கற்றுக் கொடுக்கிறார் என்றால், மத்தேயு 24ஆம் அதிகாரத்தில் நீங்கள் பாருங்கள்,
4ஆம் வசனத்தில், 11ஆம் வசனத்தில், 24ஆம் வசனத்துலலாம் ஒரு காரியத்தை கர்த்தர் சொல்கிறாரு. நீங்கள் ஒருவராலும் வஞ்சிக்கப்பட்டு போயிடாதீங்க, எச்சரிக்கையாக இருங்க. ஏன்னா கள்ள தீர்க்கதரிசிகள் எழும்பி நிறைய பேரை வஞ்சிப்பாங்க, கள்ள கிறிஸ்துக்கள் எழும்புவாங்க, கள்ள தீர்க்கதரிசிகள் எழும்புவாங்க. கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகளை கூட வஞ்சிக்கும்படியான அற்புதங்களை செய்வாங்க, அடையாளங்களை செய்வாங்க. பார்த்தீங்களா, இந்த கடைசி நாட்களில் அற்புதங்கள் அடையாளங்களை வச்சு கூட நம்ம யாரிடத்துல ஏமாந்துடக்கூடாது. அப்போ வஞ்சகர்கள் நிறைய பேர் இயேசுவின் பெயரை சொல்லி கொண்டு எழும்புவார்கள். அப்போ கர்த்தர் சொல்கிறார், இவங்களால் நாமும் நம்ம குடும்பமும் வஞ்சிக்கப்பட்டு போய்விடக்கூடாது என்று நாம் அதற்காக ஜெபிக்கணும். நாம் ஜெபித்தோம் என்றால் இந்த வஞ்சகங்களை தேவன் நமக்கு இனம் காட்டி கொடுப்பார். அடுத்து பார்த்தீங்கன்னா 24ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் ஆண்டவர் சொல்றார், அக்கிரமம் மிகுதியாவதனால் அநேகருடைய அன்பு தணிஞ்சு போகும். அக்கிரமம் நாளுக்கு நாள் நம்மளை சுற்றி இருக்கிற எல்லா இடங்களிலும் அக்கிரமம் பெருகிட்டு போகிறத நம்ம பார்க்குறோம். எல்லா மீடியாக்கள் வழியாக அதை கேள்விப்படுகிறோம். கல்லூரி மாணவர்கள் மத்தியில், பள்ளியில் படிக்கிற பிள்ளைகள் மத்தியில், வேலை பார்க்குறவங்க மத்தியில், குடும்பங்கள் மத்தியில் எவ்வளோ பாவம் இன்றைக்கி பெருகி போச்சு இல்லையா? அப்போ இப்படிப்பட்ட பாவம் பெருகின சூழ்நிலையில் நாம் நம்முடைய குடும்பமும் பரிசுத்தமாய் வாழணும்னா அதுக்காக ஜெபம் பண்ணியே ஆகணும். இல்லாவிட்டால் நாம் பெற்றோர்களாகிய நாமும் தவறுவதற்கு நிறைய வாய்ப்பு உண்டு. நம்முடைய பிள்ளைகள் அவங்களுக்கு நம்மை விட நிறைய ஆபத்துகள். அவங்க சிறு பிள்ளைகளானாலும் சரி, வாலிபர்களானாலும் இன்னைக்கு அவங்க சந்திக்கிற பிரச்சனைகள் நிறைய. அப்போ ஆண்டவர் சொல்கிறார், உங்களுக்காக, அதான் இயேசு சொன்னார், உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் நீங்கள் அழுங்கள்னு சொன்னார். உங்கள் பிள்ளைங்க உங்கள் குடும்பம் ரட்சிப்புக்காக நீங்கள் அழுறீங்களா? அவங்க ஆத்மா பாவத்திலேருந்து தப்புவிக்கப்படணும், அவங்க பரிசுத்தமாக வாழணும் அப்படின்னு உபவாசத்தோடு கண்ணீரோடு நீங்கள் ஜெபிக்கிறீங்களா? நீங்கள் அப்படி ஜெபம் பண்ணிங்கன்னா நம்ம வீட்டில் ஒருத்தரை கூட நம்ம இழக்க மாட்டோம். கட்டாயம் எல்லாருடைய ரட்சிப்பையும் நம்ம பார்ப்போம். நம்ம சாப்பாட்டை வெறுத்து ஒரு வேளையாவது உபவாசித்து உங்கள் பிள்ளைகளுக்காக கண்ணீரோடு நீங்கள் ஜெபிங்க. அப்போ அவங்க இருக்கிற கல்லூரியிலே பரிசுத்தமாக நிற்பாங்க, அவங்க வேலை பார்க்குற இடத்துல பரிசுத்தமாக நிற்பாங்க. சிறு பிள்ளைகள் சிறு வயதுலேருந்தே கர்த்தருக்குரிய பயத்தோடு வளருவாங்க. அவங்கள எந்த சூழ்நிலையிலும் கர்த்தர் பாதுகாக்க வல்லமையுள்ளவர். நம்முடைய கணவன்மாருக்காக, நமக்காக, நம்ம கண்ணீரோடு பாரத்தோடு நம்முடைய பரிசுத்த வாழ்க்கைக்காக, ரட்சிப்புக்காக, எல்லாரும் ஆண்டு ராஜ்யத்துக்குள்ளே போகணும் என்ற ஒரு தாகத்தோடு கூட நம்ம ஜெபித்தே ஆகணும். அடுத்த ஆண்டு சொல்கிற, அன்பு தணிந்து போம், அக்கிரமம் பெரும், அன்பு தனியும். நம்ம குடும்பத்தில் அன்பு இருக்கா? யோசிச்சு பாருங்கள். பெற்றோர்களுக்குள்ளாக நமக்குள்ளே, கணவன் மனைவிக்குள்ளே, பிள்ளைகளுக்குள்ளே, நம்ம உறவினர்களுக்குள்ளே நமக்குள்ளே அன்பு இருக்கா? உங்கள் உள்ளத்துக்குள்ளே அன்பு இருக்கா இல்லையான்னு உங்களுக்கு தெரியும். ஆண்டவர் சொல்கிறார், அன்பு தணிஞ்சு போகிற காலம், ஆனால் நாம் ஒருவரில் ஒருவர் அன்பாக இருக்கணும்னு இயேசு விரும்புகிறார். நம்முடைய குடும்பங்கள் அன்பினால் நிறைஞ்சிருக்கணும். ஒரு அன்புன்னு சொல்லும் போது நம்ம எல்லாரும் தேவன் கிடையாது, மனுஷங்க தான். நமக்குள்ளே அன்பு தாழ்ச்சிகள் வரும். ஆனால் நாம் நம்முடைய குடும்பத்துக்காக ஜெபிப்போம் என்றால் நாங்கள் எல்லாரும் அன்பாக இருக்கணும். ஆண்டவரை ஒருமனமாக இருக்கணும். நாங்கள் பிறரிடத்துல அன்பு கூறணும், உம்மிடத்தில் நாங்கள் அன்பு கூறணும். அப்படிப்பட்ட அன்பை எங்கள் எல்லாருக்குள்ளேயும் கொடுங்க. நம்ம ஜெபம் பண்ணி பார்த்தா, ஜெபம் பண்ணும்போது கட்டாயம் ஆண்டவர் ஒருத்தருக்கு ஒருத்தர் குறைபாடு இருந்தாலும் அதை மன்னிக்கவும், அதை சகிக்கவும், விட்டு கொடுக்கவும், தாழ்ந்து போகவும் ஆண்டவர் கட்டாயம் நமக்கு கிருபை தருவார். அப்போ இதுக்காக நம்ம அதிகமாக ஜெபிக்கணும். ஏன்னா இன்றைக்கி எத்தனையோ குடும்பங்கள் உடைக்கப்பட்டு நிற்கிறத, சிதறி போய் நிற்கிறத நம்ம பார்க்குறோம் இல்லையா? கணவன் மனைவிக்குள்ளே பேசாமல், பிள்ளைகள் பெற்றோர்களுக்குள்ளே எத்தனை பிரிவினை, சகோதர சகோதரிகளுக்குள்ளே எவ்வளோ பிரிவினை, இதெல்லாம் பிசாசு தானே நம்ம மத்தியில் கொண்டு வர்றான். அப்போ நம்ம இதுக்காக ஜெபித்தோம் என்றால் கர்த்தர் அதை சரிப்படுத்துவார். அந்த அன்பு தேவ ஜனங்களுடைய வீட்டுக்குள்ளே அன்பு தணிந்து போன அந்த கிரியைகள் தேவ ஜனத்துடைய குடும்பத்தை வாரிக்கொள்ளாதபடி கர்த்தர் பாதுகாப்பார். அடுத்த ஆண்டு சொல்கிறார், லூக்கா 21ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா, லூக்கா 21 இயேசு கொள்ளை நோய்களை குறித்தும் பஞ்சங்களை குறித்து, பூமி அதிர்ச்சிகளை குறித்து, யுத்தங்கள்லாம் உண்டாகும் அப்படின்னு சொல்கிறார். கொரோனா கொள்ளை நோய் 2 வருஷத்துக்கு முன்னால் பயங்கரமாக வந்ததை நம்ம பார்த்தோம். போன வருஷம் யுத்தங்களை நிறையா பார்த்தோம். இந்த வருஷத்தில் பஞ்சங்கள் அதிகமாக வரும்னு சொல்கிறாங்க. அதிகமாக அப்படி உலக பிரகாரமான கணிப்புகளே அப்படி இருக்குன்னு சொல்கிறாங்க. ஆனால் இந்த பஞ்சங்கள் எதுவுமே நம்மளை சேதப்படுத்தக்கூடாது என்றால், நம்முடைய குடும்பங்களை பெரும் வெள்ளம், பெரும் சீற்றங்கள், இயற்கை பேரழிவுகள், நோய்கள் நம்ம குடும்பங்களை சேதப்படுத்தக்கூடாது என்றால் நாம் விழிப்பாக ஜெபிக்க வேண்டும். நம்ம குடும்பம் பாதுகாக்கப்படணும்னு ஜெபிக்கணும், நாம் பாதுகாக்கப்படணும்னு ஜெபிக்கணும். ஆண்டவருக்கு பிரியமாக நம்ம குடும்பம் வாழ்ந்து பாதுகாக்கப்படணும்னு நம்ம ஜெபிக்கணும். நமக்காக மாத்திரம் இல்லை, நம்முடைய தேசம் எழுப்புதலுக்காக தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு தேசம்.
இந்த தேசத்தில் திரளான ஜனங்களை இயேசு ரட்சிப்பதற்காக காத்திருக்கிறார். ஒரு பெரிய ஆவியாண்ட மழையை தேசத்தில் இந்த வருஷத்தில் அவர் பற்றி எரிய வைக்கணும். நம்ம தேசத்தில் இப்படிப்பட்ட அழிவுகள் வந்து நம்ம ஜனங்களை அழிஞ்சு போயிடக்கூடாது. அதனால் ஆண்டவர்கிட்ட நம்ம தேசம் பாதுகாக்கப்படவும் நம்ம ஜெபிக்கணும். நம் வாழுகிற கிராமம், நாம் வாழுகிற பட்டணங்களெல்லாம் இப்படிப்பட்ட தீமைகளுக்கு பாதுகாக்கப்படணும். இயற்கை மேல் தேவன் அவருடைய கரத்தை வைத்து நம்முடைய தேசங்களை நம்ம குடும்பங்களெல்லாம் பாதுகாக்கணும்னு நம்ம ஜெபிப்போம் என்றால் கர்த்தர் கட்டாயம் இப்படிப்பட்ட தீமைகளுக்கு நம்மை பாதுகாப்பார், தப்பிக்க வைப்பார். அடுத்து ஆண்டு சொல்றார் லூக்கா 21 அடுத்து பார்த்தீங்கன்னா, அவருடைய நாமத்து நிமித்தம் நம்ம பகைக்கப்படுவோம், காட்டி கொடுக்கப்படுவோம், துன்பப்படுத்தப்படுவோம்லாம் சொல்லப்பட்டிருக்கு. அப்போ இதில் இது மாதிரி நிறைய மிஷனரிகள் ஊழியர்கள்லாம் இன்றைக்கி துன்பங்களை அனுபவிக்கிறாங்க. அப்போ இன்றைக்கி இயேசுவின் நாமத்தை ஆராதிக்கிற தொழுது கொள்கிற நமக்கும் கூட அவருடைய நாமத்தினால எந்த உபத்திரவங்கள் வந்தாலும் நாம் அந்த உபத்திரவத்தில் விசுவாசத்தை விட்டுறவே கூடாது. எல்லாருக்காகவும் நம்ம ஜெபிக்க வேண்டியது அதுதான். நமக்காகவும் அதுக்கு தான் ஜெபிக்கணும். நாங்கள் ஒருவராகிலும் ஆண்டவரே உங்கள் நாமத்தை தொழுது கொள்றதுனால எங்களுக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் நாங்கள் விசுவாசத்தை விட்டுறவே கூடாது. எங்கள் விசுவாசம் ஒளிந்து போகவே கூடாது. எங்கள் விசுவாசத்தில் நாங்கள் பலமாக நிற்கணும், தைரியமாக நிற்கணும். எங்களுக்கு அந்த கிருபையை தாரும் நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்கணும். அடுத்த ஆண்டு சொல்கிறார் லூக்கா 21:34 உங்கள் இருதயங்கள் பெருந்திண்டியினாலும் வெறியினாலும் லௌகிக கவலைகளினாலும் பாரமடையாதபடிக்கு எச்சரிக்கையாக இருங்க. நினையாத நேரத்தில் அந்த நாள் வரும். அதனால் உங்கள் இருதயம் வந்து நமக்குன்னு நம்ம குடும்பங்களுக்குன்னு பிரச்சனைகள் பாடுகள் உண்டு. ஆனால் இதில் நம்ம இந்த பிரச்சனைகள் வரும்போது நம்ம கவலைப்பட்டு கலங்கி ஆண்டவருடைய பிரசன்னத்தை நம்ம இழந்துடக்கூடாது. ஆண்டவருடைய வருகையின் ராஜ்யத்தை நம்ம இழந்துடக்கூடாது. ஆண்டவர் சொல்லுகிறார், நம்ம இருதயம் எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் சமாதானத்தாலும் பாரம் இல்லாமல் கர்த்தருக்குள்ளே சந்தோஷமாகவும் இருக்கணும்னா நாம் அதுக்காக ஜெபிக்கணும்னு ஆண்டவர் சொல்லுகிறார். நம்ம கர்த்தர் மேலே விசுவாசம் வைக்கணும், அந்த விசுவாசத்தில் பெருகணும். ஆண்டவர் மேலே விசுவாசத்தில் நம்ம நாளுக்கு நாள் வளர்ந்து பெருகணும்னு சொல்லி அதிகமாக அதுக்காக நம்ம ஜெபிக்கணும்னு சொல்கிறார். இப்படி பார்த்தீங்க இன்னும் சுவிசேஷம் உலகமெங்கிலும் அறிவிக்கப்படும் சொல்கிறார். அப்போ சுவிசேஷத்தை அறிவிக்கிற நம்முடைய ஊழியர்களுக்காக, மிஷனரிகளுக்காக நாமும் நம்முடைய குடும்பமும் ஜெபிக்கணும். நாமளும் ஜெபம் பண்ணி அந்த சுவிசேஷத்தை நாமளும் அறிவிக்கணும். அப்போ ஆண்டவர் சொல்லுகிறார், சுவிசேஷத்தை நிமித்தம் இன்றைக்கி எவ்வளவோ எதிர்ப்புகளையும் பாடுகளையும் அவருடைய பிள்ளைகள் சந்திக்கிறாங்க. அவங்களுக்காகலாம் நம்ம ஜெபிக்கும்போது கர்த்தர் அவர்களையும் தப்பு வைப்பார், நம்மையும் தப்பு வைப்பார். அப்போ ஆண்டவர் இந்த கடைசி நாட்களில் என்னெல்லாம் உபத்திரம் வரும்னு சொல்லி இங்கே எழுதி வச்சிருக்கிறாரோ அந்த காரியங்கள் நம்மையும் நம்முடைய குடும்பங்களையும் சேதப்படுத்தாதபடி நாம் எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். நம்முடைய விசுவாசம் குறைஞ்சிடக்கூடாது. நம்ம பொறுமையினால் நம்ம ஆத்மாவை காத்து கொள்ளணும். இதெல்லாம் ஏசப்பா நம்முடைய ஆண்டருக்கு முன்னால் நிற்பதற்கு நம்மளை பாத்திரவான்களாய் ஆயத்தப்படுத்துவதற்கும் இந்த உலகத்தில் உபத்திரவுக்கு நான் தப்புவிக்கப்படுவதற்கும் ஆண்டவர் சொல்லி கொடுத்த வழி. அப்போ பார்த்தீங்களா, ஜெபம்தான் ஜெயம். நம்ம ஜெபிக்காமல் இனிமேல் எந்த காரியத்திலையும் ஜெயம் எடுக்க முடியாது. நீங்கள் வசனத்துக்கு கீழ்ப்படினா கூட உங்களுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. அப்போ தான் உங்கள் மனசு அந்த வசனத்துக்கு நேராக திரும்பும். நீங்கள் ஆண்டருக்கு சாட்சியாக வாழணுமா, உங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. அப்போ எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கன்னு சொல்கிறார். இந்த இனி காலம் செல்லாது என்று சொன்ன ஆண்டவர். அடுத்து கடைசி ஆண்டவர் சொல்கிறாரு, இனி காலம் செல்லாது. அப்போ ஒவ்வொருத்தரும் பிதாவின் சித்தத்தை நம்ம நிறைவேற்றியிருக்கணும். அப்போஸ்தலர் 9:6 பவுல் அப்போஸ்தலனை சவுலாய் சபையை துன்பப்படுத்தி கொண்டிருந்த மனிதனை தேவன் சந்தித்தார். ஆண்டவர் சொன்னார், நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே, முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமாம்னு சொன்னார். உடனே பவுல் நடுங்கி திகைத்து போய் அதனால் வரைக்கும் அந்த தேவனுக்கு விரோதமாகத்தான் அவர் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தார். ஆனால் இப்போ நடுங்கி போய் ஆண்டவர்கிட்ட என்ன கேட்டார் தெரியுமா? ஆண்டவரே, நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறேன், நான் என்ன செய்யணும் நீங்கள் விரும்புகிறீங்கன்னு கேட்டார். ஆண்டவர் உடனே சொன்னார், நீ பட்டணத்துக்குள்ளே போ, உனக்கு நீ என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லப்படும்னு சொன்னார். அவர் போனார். அவருக்கு என்ன சொன்னார் தெரியுமா? நீ புறஜாதிகளுக்கு, ராஜாக்களுக்கு, எங்களுக்கு எல்லாருக்கும், என் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு என் நாமத்தை நீ அறிவிக்கணும், அதுக்காகத்தான் உன்னை தெரிந்து கொண்டேன்னு ஆண்டவர் சொன்னார். அந்த சித்தத்துக்கு தன்னை ஒப்பு கொடுத்தே அவர் வாழ்ந்தார். எவ்வளோ துன்பங்கள் வந்த போதும் கூட அவர் பின்னிட்டு பார்க்கவே இல்லை. தன்னுடைய பிராணனை அருமையாக எண்ணலை. அவர் ஊழியக்காரரு, அதனால் அவர் அப்படின்னு நினைக்க வேண்டாம். கர்த்தருடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் தேவனுடைய ராஜ்யத்தின் வேலையிலே பங்கு உண்டு. நம்ம ஒவ்வொருத்தரும் நம்ம ஆண்டுடைய சித்தத்தை செய்யணும். ஒவ்வொருத்தர் ரட்சிக்கப்பட்டுட்டிங்கனாலே உங்கள் மேலே ஒரு அழைப்பு ஆண்டவர் வச்சிருக்கிறார். அந்த அழைப்பை நம்ம சரியாக நிறைவேற்றணும். அதற்கு நம்ம ஒப்பு கொடுக்கணும். பிதாவே, உம்முடைய சித்தத்தை இந்த வருடம் முழுதும் நான் செய்யணும்.
குடும்பங்களில் நீங்கள் செய்ய வேண்டிய கடமைகளை கரெக்டாக நம்ம அவருடைய சித்தப்படி செய்யணும். நம்முடைய சபைக்குள்ளே செய்ய வேண்டிய கடமைகளை நம்ம செய்யணும். ஊழியங்களில் செய்ய வேண்டிய கடமையை செய்யணும். ஒவ்வொருத்தருக்கும் தேவன் ஒவ்வொரு விதமான வழிகளை அவர் ஏற்படுத்தி கொடுத்துருப்பார். ஆத்துமாக்களுக்காக நம்ம ஜெபிக்கணும். சுவிசேஷத்தை நம்மால் இயன்ற மட்டும் நம்ம அறிவிக்கணும். ஊழியர்களுக்கு உதவி செய்யணும், எளியவர்களுக்கு உதவி செய்யணும். இப்படி தேவனுடைய ராஜ்யத்துக்காக கர்த்தர் நம்ம கைக்கு எதெல்லாம் நேரிட பண்ணுகிறாரோ பிரசங்கியில் சொல்லியிருக்கிறார், செய்யும்படி உன் கைக்கு நேரிடுகிறது எதுவோ அதை உன் பலத்தோட செய் அப்படின்றார். நமக்கு கொடுக்கப்பட்ட பலத்தோடு ஆண்டவர் எதெல்லாம் அவருடைய ராஜ்யத்துக்காக, அவருடைய சபைக்காக, அவருடைய ஊழியங்களுக்காக, அவருடைய ஜனங்களின் ரட்சிப்புக்காக உங்களை என்னெல்லாம் செய்கிறதுக்கு உங்களுக்கு வசதிகளை தருகிறாரோ, வழிகளை ஏற்படுத்தி கொடுக்குறாரோ, அதையெல்லாம் ஆண்டோடைய பலத்தோடு கூட ஆண்டவர் சித்தத்துக்கு உங்களை ஒப்பு கொடுத்து நாம் செய்யும்போது கர்த்தர் அதில் சந்தோஷப்படுகிறார். ஹல்லேலூயா. அப்படி நம்ம செய்து கொண்டே இருக்கிறவங்க மட்டும்தான் ஆண்டோடைய ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்க முடியும். அவர் அப்படி நம்ம செய்யாமல் ஒருவேளை பிதாவை ஆண்டவர் என்கிட்ட என்ன விரும்புகிறாருன்னு சொல்லி நான் ஆண்டருக்காக எதையாவது செய்யணும்னு எதையாவது போய் செய்துகிட்டே இருக்கக்கூடாது. ஜெபம் பண்ணி ஆண்டு சித்தத்துக்கு நம்ம ஒப்பு கொடுத்து ஆண்டவர் நமக்குள்ளே என்ன விருப்பத்தை கொடுக்குறாரோ, என்ன செய்கையை கொடுக்குறாரோ அதை அவருடைய சித்தத்தின்படியாய் ஒப்பு கொடுத்து நாம் செயல்படுத்துவோம் என்றால் தேவ நாமம் நம்மிலே மகிமைப்படும். அது மாத்திரம் இல்லை, நம்முடைய குடும்பங்கள்லையும் தேவ நாமம் மகிமைப்படும். தேவனுடைய ராஜ்யம் கட்டப்படும். கர்த்தர் நம்ம வாழ்க்கையை பார்த்து சந்தோஷப்படுவார். இப்படி தான் நம்ம இனி வர்ற காலங்களிலே இன்னும் தீவிரமாய் கர்த்தருக்காக நம்ம வாழணும்னு ஆண்டவர் சொல்லுகிறார். இனி காலம் செல்லாது. கர்த்தருடைய வருகை மிகவும் சமயமாய் இருக்கிறது. பரிசுத்தமாகுதலை தெய்வ பயத்தோடு பூரணப்படுத்துங்க. எல்லா அசுத்தங்களை விட்டு வெளியே வாங்க. அடுத்து கர்த்தர் சொன்னார், எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்க. எதுக்கெல்லாம் நம்ம ஜெபிக்கணும்னு ஆண்டவர் சொன்னார். அடுத்து கர்த்தர் சொல்லுகிறார், உங்கள் வாழ்க்கையில் தேவனுடைய சித்தத்தை செய்யுங்க. ஆண்டவரே, நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறேன்? ஒருவேளை பிள்ளைங்க குடும்பத்தில், தொழிலில், நம்முடைய ஊழியத்தின் காரியங்களில் கர்த்தருக்காக என்னெல்லாம் செய்யணும்னு ஆண்டவர் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்குறாரோ அதை செய்வதற்கு உங்களை ஒப்பு கொடுத்து செயல்படுங்க. கர்த்தர் நம்மை அவருடைய ராஜ்யத்துக்கு ஆயத்தப்படுத்துவார். ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் கண்களை மூடி ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, உம்மை நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா, இந்த வேளையில் எங்களோடு நீங்கள் பேசுனதற்காக நன்றி. இனி காலம் செல்லாதுன்னு சொன்னீங்கப்பா. நாங்கள் அதை அறிந்து கொள்ள, உணர்ந்து கொள்ள, இன்னும் தீவிரப்பட எங்கள் எல்லாருக்கும் கிருபை தாங்க. ஏசப்பா, உம்முடைய வசனத்தை கேட்கிற நாங்கள் ஒவ்வொருத்தரும் பரிசுத்தமாகுதலை தெய்வ பயத்தோடு பூரணப்படுத்த உதவி செய்யுங்கப்பா. நீங்கள் எங்களுக்கு தகப்பனாய் இருந்து எங்களை குமாரரும் குமாரத்திகளுமாய் வைத்து எங்களை நடத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே இயேசுவே, ஒவ்வொருத்தரும் நாங்கள் எல்லா உபத்திரவங்களுக்கு தப்புவிக்கப்பட உமக்கு முன்பாய் நிற்க எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருக்கிற அந்த ஜெப ஆவியினால கேட்குறவங்க எல்லாரையும் நிரப்புங்கப்பா. ஆவியானவர் எங்கள் மேலே அசைவாடும் எங்களை நிரப்பும்படியாக ஜெபிக்கிறோம். பிதாவே, நாங்கள் ஒவ்வொருத்தரும் உங்கள் சித்தத்தை செய்யணும். எங்களுக்கென்று என்ன தாளந்துகளை கிருபைகளை தந்து நாங்கள் எதை செய்ய வேண்டும் என்று விரும்புகிறீரோ அதை எங்கள் ஒவ்வொருத்தரையும் ஆண்டவரை நீ தீவிரமாக எழும்பி செய்ய வைப்பீராக. எங்களை நீர் நடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். உங்களுக்கு முன்பாக நிற்பதற்கு எங்கள் எல்லாரையும் தகுதிப்படுத்துங்கப்பா. ஆண்டவர் வசனத்தை கேட்கிற யாவரையும் அப்படி ஆசீர்வதிங்க. நீர் அப்படி செய்வதற்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.